Book your next holiday at Grand Royal Tours. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க. அதுக்கே வாயிலை வைத்து அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி அங்கே அப்படி ஒரு கூட்டம் நடத்தினாங்க? பொழப்பு இல்லை, வேற என்ன செய்வாங்க? அன்னைக்கு கருணாநிதி, இன்னைக்கு உதயநிதி, அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு சொல்லிட்டு துரைமுருகன் பேசினது. அப்போ தொடர்ச்சியாக அந்த வழியில் வரக்கூடிய நபர்கள் எல்லாரும் பெண்களே போதைப் பொருளாக தான் நீ பார்ப்ப, உனக்கு இப்படியான நடவடிக்கை தான் நடக்கும். அப்படி என்ன தப்பா பேசிட்டோம்? ஏதோ ஒரு பெண்ணை பேசினதற்காக அரெஸ்ட் பண்ணுவீங்களா? கேள்வி எழுப்புனது யாரு? அரசு பாரதி அவர்கள் கேட்டிருக்காரு. இல்லை, நம்ம ஊர் பிள்ளாட்டி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எப்படி வேணாலும் பேசிடுவோம் சௌரியத்துக்கு. கடைசி வரைக்கும் பெண்களை குறித்து ஆபாசமாக பேசுறது, பெண்களை இப்படி இழிவாக போதைப் பொருளாக பார்க்கக்கூடிய இந்த மனப்போக்கு மாறணும். இல்லாட்டி மாற்றுவோம். உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இங்கே பாதுகாப்புக்கு ஃபஸ்ட்டு வெளியில் வந்து நின்று பேசினது யார்? ஒரு பெண்ணை குறித்து நீ ஆபாசமாக பேசினா, ஆனால் இங்கே ஒரு பெண்ணு தான் உனக்கு அரணா வந்து வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறையிட்ட. யார்? 2 கட்சியை கிட்டேன்னு கேட்குறேன். 70 வருஷமாக என்ன கழட்டினேன்? இதே போல் வந்து நீங்கள் நக்கீரன் கோபாலையும் பொன்ராஜையும் அரெஸ்ட் பண்ணணும்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டு அங்கே போய் உன்னுடைய உதயநிதி சொன்னது வார்த்தை வந்து சரின்னு சொல்லுது, அப்படி தானே? அதை உங்கள் வீட்டு பெண்கள் ஏற்றுப்பாங்களா? நான் கேட்குறேன், உனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ எந்த பொறுப்பில் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய இதில் இருக்கிறோம், அதுக்கேற்றால் போல் சில வேலையில் செய்யணுமே தவிர நீங்கள் எங்கே போனாலும் முதலமைச்சரை குறித்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசுவதையே ஒரு வேலையை வச்சுருக்கனாக்கா. வணக்கம் சார். வணக்கம் சைலஜா. ஸோ தொடர்ந்து எல்லா இடங்களிலும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு கொந்தளிப்பாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கைது எல்லா இடங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. உங்கள் கருத்து? பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்குனாக்கா பைத்தியகார்த்தனமாக பேசியிருக்காரு அப்படின்றத மக்கள் பறைசாட்டுறாங்க. கரெக்டாக அதான பரபரப்பு. ஒரு பெண்ணை குறித்தும் ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க பொது வழியிலும் பொழுது, அது காலங்காலமாக உங்களுடைய ரத்தத்திலையும் உங்களுடைய கட்சியிலையும் ஊறி போனதாக இருக்கிறதுன்றதான் நீ மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் கலைஞர் அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய தலையில் அடிபட்ட பொழுது கேட்டதுக்கு அது தலையிலேருந்து வந்த ரத்தமா மாதவிடாய் ரத்தமானு தெரியாதுன்னு சொல்லி பேசினாள். சட்டமன்றத்துக்குள்ளே நாடாவை வெளுத்து பாவாடை தூக்கினா தெரியும்னு பேசினாள். ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார்? மோடி அவர்களை வந்து இவங்க போய் வாழ்த்துனாங்க, மோடி இவரை வந்து வாழ்த்துனாங்க, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால், அதனால தான் சொல்கிறேன் இவங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசினார். அப்போது அதோடைய புள்ள வாரிசா வரக்கூடிய பிள்ளை இன்றைக்கி என்ன பேசி வச்சிருக்கு? ஏற்கனவே எடப்பாடியும் சசிகலாவும் குறித்து கேவலமாக பேசிய வாய் இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணை குறித்து இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஆபாசமாக பொது வழியில் ஈஸியாக பேசுகிறேன்னா, காலங்காலமாக உன்னுடைய தலைவர்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார், ஸ்டாலினாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்க? உதயநிதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச வச்சது யார்? நீ தானே. அந்த ஆள் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். பெரியவர் முறைக்கிறார், சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாருன்ட்டு நீ சொல்லி தானே வந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த நக்கீரன் கோபாலம் அவள் பேசி சுற்றிக்கிட்டு இருக்கானா? பொன்ராஜ் என்ன பேசினேன்? தாவைக்காக ஓட்டு போட்ட பெண்களை வந்து விபச்சாரிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தின பொழுது அப்போ காலங்காலமாக நீ என்ன வேணால் பேசுவேனாக்கா, நம்மளுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருமா. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை, இட்ஸ் நாட் எலெக்ஷன், இட்ஸ் எமோஷன்னாரு. உறவாகத்தானே எல்லாரும் நம்மை பார்க்கிறார்கள். என்னுடைய எல்லா நபரும் எப்படி பார்த்தாங்க? அண்ணன் புள்ள இப்படி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து என்னுடைய சகோதரிகளை என்னுடைய பெண்களை வந்து நீ இவ்வளோ இழிவாக கேவலமாக பேசினேன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் ஒப்பம் இல்லைப்பா. இப்படி இது யாருடைய ஆட்சி? நம்மளுடைய ஆட்சி, சாமானிய ஆட்சி. நம்மளது உன்னை தூக்க தான் செய்வோம். இப்போவும் நான் பார்த்தீங்கன்னாக்கா சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு எதுவுமே நடக்கலாமா? ஓகே, பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க. அதுக்கே வாயிலை வைத்து அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? அன்னைக்கு கருணாநிதி, இன்னைக்கு உதயநிதி, அன்னைக்கு அம்மா, இன்னைக்கு அண்ணன். உள்ளே போனது யார்? மண்ணன் மாமன்னன் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கால் தான் விசாரணைக்காக நீ உள்ளே போயிருக்கிற. இந்த விசாரணைக்கு உள்ளே போனதுக்கே வந்து உருண்டுக்கிட்டும் பிறண்டுக்கிட்டும் பப்ளிக்கில் ரோட்டில் நிற்கக்கூடிய வயசான நபர்கள்ட்ட போய் வீரத்தை காட்டுறேன் திமுகக்காரன். ஒன்று ஓசி சோருக்கு போய் சண்டை போடுற, பாக்ஸிங் போடுற, விளக்கமாத்து கட்டிங்க போய் நீ ஓசி சோருக்கு வாசல் வாக்கத்தில் வந்து ஓசி சோறு பிரியாணி கேட்டு சண்டை போட்டு அன்றைக்கி ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்டாங்க. அதான் அவங்களுடைய வரலாறுனும் பொழுது இவர்கள் வரலாறே முழுக்க எப்படிமா இருக்கு? பெண்களை ஆபாசமாக பேசுறது, போதைப் பொருளாக பார்க்கறது, நின்னா 5 படுத்தா 10 சைவ மைனம் குறித்து பொன்முடி பேசினது, அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு சொல்லிட்டு துரைமுருகன் பேசினது. அப்போ தொடர்ச்சியாக அந்த வழியில் வரக்கூடிய நபர்கள் எல்லாரும் பெண்களை போதைப் பொருளாக தான் நீ பார்ப்ப, அப்படி தான் நீ காட்சிப்படுத்துவ, அப்படி தான் பேசுவேன், ஏளனமாக பேசுவேனாக்கா உனக்கு இப்படியான நடவடிக்கை தான் நடக்கும். ஸோ நேற்று தஞ்சையில் நடந்த போராட்டத்தில் விவசாயிகளுக்காக போராட போகிறோன்னு போன இடத்துல இந்த மாதிரியான பேச்சுகள் பேசினது தவறு அப்படின்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு அப்படி என்ன தப்பாக பேசிட்டோம்,
ஏதோ ஒரு பெண்ணை பேசினதற்காக அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கேள்வி எழுப்புனது யாரு? சோ அந்த கேள்வி RS பாரதி அவர்கள் கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காரு? ஏதோ ஒரு பெண்ணுக்கா? ஏதோ ஒரு பெண்ணா? நம்ம ஊர் பெண் இல்லையா? இல்லை நம்ம ஊர் இல்லாட்டி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எப்படி வேணாலும் பேசிடுவோம் உங்கள் சௌரியத்துக்கு. அந்த ஏதோ ஒரு பெண்ணுடைய ஓட்டு வாங்கி தானே நீ போன வாட்டி ஜெயிச்சு உட்காந்துட்டீங்க. அப்போ ஏதோ ஒரு பொண்ணுன்ற எகத்தாளமாக பேசுறது அதே RS பாரதி தான் அந்த மீடியாவை வந்து ரெட் லைட் மீடியான்னு பேசுனதாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக இன்றைக்கி ஜட்ஜுகள் நீதிபதிகள்லாம் வந்திருக்காங்கன்னா அது திமுக போட்ட பிச்சைன்னு பேசினது. இப்போ இப்படி கொச்சையாக பேசுகிறதும் கேவலமாக பேசுவதும் தான் உங்களுடைய வரி வழியாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்க ஒரு வாரிசு அரசியலாக இருக்கணும் பொழுது நீ என்ன செய்யணும்? உன்னுடைய ஆட்சி நடக்கும் பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தி வச்சியா வைக்கலையா? 2 வயசு குழந்தைக்கு பாலியல் திமிரல் செஞ்சியா? 80 வயசு குழந்தைய வந்து 80 வயசு மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டு 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டு எல்லாமே திமுககாரமா? பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் பெண் போலீஸ் இடுப்பில் கை வச்சு நோண்டது திமுககாரன், ஏரோஸ்டர்ஸ் மேலே வந்து கை வச்சது திமுககாரன். அப்போ எல்லா இடத்துலையும் அராஜகத்தையும் இன்னும் சொல்ல போனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போனது யாருமா? ஞானசேகரன் ஒரு பொறுக்கி போனால் அவனை வந்து கூட மச்சான் மாதிரி கூடயே வச்சுட்டு சுற்றி இருந்தது யார்? மாசு. அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது கூட வச்சு சுற்ற வேண்டியது. அவனுக்காக தரவுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிலும் CCTV வேலை செய்யலை. எப்படி காலேஜுக்குள்ளேயும் வேலை செய்யலை, கேம்பஸுக்கும் வேலை செய்யலை சொன்னாங்களா? இதை தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தரவுகள் வெளியிடப்பட்டதா? கண்டிப்பா சார். அப்போ எவ்வளோ மிரட்டிங்க. அப்போ திமுக ஆட்சி அதிமுக ஆட்சினாக்கா பொள்ளாச்சி வழக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காசின்னு ஒருத்தன் வழக்கு. இப்போ 400 பெண்கள் 500 பெண்களை வந்து ஆபாசமாக சித்தரிப்பது, ஆபாசமாக அவர்களை வந்து விபச்சாரத்துக்கு உட்படுத்துவது போன்ற பெண்களை வந்து என்ன சொல்றது முழுக்க முழுக்க போதைப் பொருளாக பார்க்குறத தாண்டி திமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்த? பெரிய இருப்பேன் குலுக்கி வச்ச கொக்கோ-கோலா போல ஆபாசம் நடனம் பண்ணியா? உதயநிதி என்ன பண்ண? வா காவால்டா டான்ஸ் சேலத்தில் போட்டியா? அப்போது கடைசி வரைக்கும் பெண்களை குறித்து ஆபாசமாக பேசுறது, பெண்களை வந்து இப்படி இழிவாக போதைப் பொருளாக பார்க்கக்கூடிய இந்த மனப்போக்கு மாறணும். இல்லாட்டி மாற்றுவோம். இது யார் ஆச்சு? காலையில் நாங்கள் உங்களோட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் சார். ஓலை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அந்த நேரத்துல தான் இந்த கைதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. கைதுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போட்டீங்களா? கைது நடவடிக்கையில் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. விசாரணை நடவடிக்கை கூட்டு போனதுக்கே ஒவ்வொருத்தமே இப்பவே வந்து திமுக பல பேர் ஐக்கிய மாட்டி சுத்த ஆரம்பிச்சிட்டான். அடுத்து நம்மளா இருப்போமோன்னு சொல்லிட்டு. புரியுதா? உன்னை விசாரணைக்கு கூட்டு போனதுக்கே நீ தையாதவக்கம் போடுறது, பப்ளிக்கில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்கள்ட்ட போய் அடிக்கிறது, உன்னுடைய வீரத்தை இங்கே காட்டுவது, இந்த பொறுக்கித்தனம் பண்ணுறது நிப்பாட்டிக்க. இப்படி பொறுக்கித்தனம் பண்ணதுனால தான் உன்னை வந்து கூப்பில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வீரவசனம் பேசுனதுனால தான் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு இன்னை யாரும் தொட முடியாது, திமுக யாரும் அழிக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் ஸ்டாலினை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வர விடாமல் வச்சிட்டோமா? எம்எல்ஏ கூட வர முடியலையா? நீ எம்எல்ஏவா வந்திருக்கியா உதயநிதி? ஒழுக்கமாக பண்ணி அதற்கான வேலை செய்யணுமா? மேகதாதுன்னா என்னன்னு தெரியல, என்ன தண்ணீர் பிரச்சனைன்னு என்ன தெரியல, நீர் பிரச்சனைன்னு தெரியல, நில முதல்வர் சிஎம் அவர்களுக்கு தான் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன சார் முன்வைக்கிறாங்க? அதுதான் சொல்லுமா அந்த அறிவாளியை பேச சொல்லுங்க. ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அவன் வந்து பாஸ்போர்ட் கூட கிடையாது, அவன் போய் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சுன்னு அப்பாவுக்கு ஒரு கப்பு பிள்ளைக்கு ஒரு கப்புன்னு சொல்லி கொடுத்து ஏமாத்தினா அவனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க வேலை தருவோம்னு சொல்லக்கூடிய நீங்கள் என்ன அறிவு ஆட்டத்தோடு செயல்படுற? டெல்டா கரண்ட் வெக்கம் இல்லாமல் எவனாவது விவசாயி வயக்காட்டுக்குள்ளே ஷூவை போட்டு இறங்குவானாமா? ஸ்டாலின் இறங்கினேன். அதுவும் அதுக்கு அடுத்த வாட்டி ஜல்லி போட்டு இறக்குனேன். நீ விவசாயன்ற 2 ஆட்சியும் கேட்குறேன். திமுக அதிமுக 70 வருஷமா என்ன கலந்து நீங்க உட்காந்து. சார் EPS அவர்களும் கேட்குறாரு சார். 2 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. விஜய் சாருக்கு எப்படி வந்து இந்த பிரச்சனை எல்லாம் தெரியும், கர்நாடக பிரச்சனை எல்லாம் தெரியும், தண்ணி பிரச்சனை எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாதவர்கள் எதுவும் பேசக்கூடாது. அதில் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்கல்ல. முதல்ல கட்சின்னு என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு? போன வாட்டி என்ன சொல்றோமா, அம்மையா ஜெயலலிதா இறந்தனால நீ ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்த்து உள்ளே வந்துட்டீங்க, கரெக்டா? ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீ விவசாயியை பற்றி பேசுகிற, ஓகேவா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போய் என்ன சொன்னீங்க? டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால தான். கம்பராமாயணத்தை எழுதுனது யாருன்னு சொன்னேன்? ஷேக்கிலர். எப்படி அதுலேயே ஆன்சர் இருக்குது கம்பர்னு, அது கூட தெரியல. நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 கட்சியை கிட்டேன்னு கேட்குறேன். 70 வருஷமாக என்ன கழட்டினேன்? அரும்பாடுபட்டு விவசாயிகள் வந்து கொண்டு உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லையும் தானியத்தையும் வாங்கி பத்திரமா வைக்கிறதுக்கு குடோன்னு கட்டுறதுக்கு வக்கில்ல. ஓமகன் ஆசைப்பட்டான்னு 200 கோடியை தூக்கி கொடுத்து ஊருக்குள்ளே கார் ரேஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த கார் ரேஸ் நடத்தின சமயத்தில் அனிதாவுடைய மரணம், அந்த மரண தினம் அன்னைக்கு வந்து நினைவு நாள். அன்றைக்கி வழக்கமாக ட்விட்டு போட்டு நாடகம் மாறுற உதயநிதி அன்றைக்கி எதுவுமே செய்யலை, மறந்துட்டேன். அன்றைக்கி உன் நினைப்பெல்லாம் எங்கே இருந்துச்சு, யாருக்கிட்ட இருந்துச்சு தெரியும், ஊருக்கே தெரியும் நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ட்டு. அப்போது இது போன்ற வேலைகள் செய்வதற்கு உங்களுக்கு யார் எப்படி வந்துமா அனுமதிக்க முடியும்? மக்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் பொழுது. அவர் எல்லாத்தையும் தன் உறவை பார்க்கும்பொழுது நீ தொடர்ச்சியாக பெண்களை எப்படி பேசுவேனாக்கா, வா இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். இனி இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க?
நல்ல நடவடிக்கைமா. உடனடியாக ஒரு பெண்ணை தப்பா பேசின அந்த வார்த்தைகளை, தவறான ஆபாசமான வார்த்தைகளை பேசின உடனே உடனே அரெஸ்ட். இதே போல வந்து நீங்க நக்கீரன் கோபாலையும் பொன்ராஜையும் அரெஸ்ட் பண்ணணும்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா இது போன்ற வன்மத்தை கக்கக்கூடிய நபர்கள், சிவாஜி கிருஷ்ணி போல நபர்களை வந்து வளர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த திமுகவை இங்கிருந்து வேரோடும் மண்ணோடையும் நம்ம அழிக்கணுன்றது தான் வந்து நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஏன்னாக்கா நாங்கள் எந்த தனிப்பட்ட நபரை அழிக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு கட்சி போர்வைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ பெண்களை வந்து என்ன சொல்கிறது, என்ன வேணால் செய்வோம். நீங்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வுன்றது திமுக ஆட்சியில் தான் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சு அதிகமாக கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி போதை கலாச்சாரத்தில் வந்து மிக மிக என்ன சொல்கிறது, சீரழிக்கப்பட்டது சிறுவர்கள் தான். நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுங்க. பள்ளிக்குள்ளே உங்களுக்கு அந்த நடந்துச்சு, கல்லூரிக்குள்ளே நடந்துச்சுன்னும் பொழுது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யலாம்? அவங்கள அலத்தி எடுப்பாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சகப்பெண்ணா நீங்கள் சொல்லுங்களேன். பெண்களை இது போல வந்து கொச்சையா பேசுறது நீங்க ஏத்துக்குப்பீங்களா? ஏத்துக்க முடியாது. யாராலும் ஏத்துக்க முடியாது. ஆனா அந்த திமுக வேற முட்டு கொடுத்துட்டு இருக்கானா? அப்ப அவன் வீட்டுல வந்து பெண்கள் இல்லையா? அங்க போய் உன்னுடைய உதயநிதி சொன்னது வார்த்தை வந்து சரின்னு சொல்லுவ, அப்படித்தானே? அதை உங்க வீட்டு பெண்கள் ஏத்துப்பாங்களா? கேக்குறேன். அதை ஏத்துக்கிட்டு உனக்கு சோறு போடுறாங்களா? நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலையில அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி போராட்டங்கள் ரோட்ல, அவங்க கட்சியில பெரிய பதவியில இருந்த அமைச்சர்களுமே போய் அந்த இடத்துல நின்னாங்க. சரின்னு சொல்லு. நாளைக்கு வந்து நீ போ, அதே வார்த்தையை உதயநிதி உன் வீட்டு பொம்பளை பார்த்துன்னு சொல்லுவாரு. அன்னைக்கும் சரின்னு சொல்லிட்டு வா. சொல்லுவியா? அன்னைக்கு கேக்குறமா, சொல்லுவியா? எந்த பெண்களாக இருந்தாலும் அது சொல்வதற்கு அனுமதி இருக்கா? கண்டிப்பா இல்ல. நான் தான் தொடர்ச்சியா நான் கேட்கறேன்ல, திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்காரனையும் கேட்கிறேன். முன்னாள் எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அவங்க வீட்டு பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு இது வரைக்கும் நடந்திருக்குன்னு ஒரு வழக்கு இருக்கா? இல்ல. அப்போ உன் வீட்டு பெண்களை வந்து பத்திரமா வச்சுட்டு சாமானிய வீட்டு பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், யார் மேலும் கையை வைக்கலாம், என்ன வேணா பேசலாம்னு இந்த திமிர் போக்கு எங்கிருந்து வந்துச்சு? இந்த திமிர்த்தனம் பண்ணதுனால ஒரு கட்சி அழிஞ்சு போச்சு, இன்னொரு கட்சி வந்து என்ன சொல்ல இழுத்துட்டு கிடக்கு ஒன்று கோமால. கரெக்டா? இந்த ரெண்டு பேர் சேர்ந்துட்டு நீ டிராமா போட்டுட்டு இருக்க எங்கள்கிட்ட வந்து. நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வருவேல, வா, நீ அவனை அங்க வச்சு பாத்துக்கலாம். சரி, சட்டமன்றத்துல வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு கிடையாது, போதிய அறிவு கிடையாது, அரசியலை பத்தி எந்த புரிவு கிடையாது, உனக்கு நடிக்கும் வர மாட்டேங்குது, அரசியலும் வர மாட்டேங்குது, கழுத சும்மா கிடனா அதுவும் கிடந்து தொலைய மாட்டீங்க அப்படின்றதான் மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கண்டிப்பா. சார், இதுல என்னன்னா குறிப்பா ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த மாதிரியான போராட்டம் தஞ்சையில் நடத்தணும் அப்படிங்கிறதும், அது வந்து விவசாயிகளுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. ஏன் அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி அங்க அப்படி ஒரு கூட்டம் நடத்தினாங்க? பொழப்பு இல்ல, வேற என்ன செய்வாங்க? நீ எந்த நோக்கத்துக்காக போனியோ அந்த நோக்கத்தை மட்டும் செய்யணும். நீ கல்யாண வீட்டுக்கு போனால் இலவு வைக்கிறது, இலவு வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கிற மாதிரி வைக்கிற. கல்யாண வீட்டில் எதை பேசணுமோ அதை பேசலை. இப்போயே நீங்கள் வச்சிருக்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி அங்கே வச்சிருக்க, ஆடி மாதம் கல்யாணமே வைக்கல எவன் வீட்லேயும், ஒன்று எவனும் கூப்பிட மாட்டான், உன்னால் போய் புலம்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுற? நீ ஏன் மேடையை போட்டு புலம்பிக்கிட்டு இருக்க? இது ஒரு பொழப்பா? நான் கேட்குறேன், உனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ எந்த பொறுப்பில் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய இதில் இருக்கிறோம், அதுக்கேற்றால் போல் சில வேலையில் செய்யணுமே தவிர, நீங்கள் எங்கே போனாலும் முதலமைச்சரை குறித்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசுவதையே ஒரு வேலையை வச்சிருக்கனாக்கா அடுத்து என்ன ஆகும்? கோப்பா நிலைமை தான். அதான் முதலமைச்சருக்கு வந்துட்டு காவேரி தண்ணியை பற்றி, கர்நாடகா பற்றி என்ன தெரியும்? இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையுமே முன்வைக்கிறாங்க. பாக்குறீங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்க தான். ஒரு ஆள் வட்ட வட்ட பாறையிலேன்னு ஒரு ஆள் பாடிட்டே சுத்துவாப்ல இருந்தாலா? நேத்து தஞ்சையில் இவர் பேசினாருன்னா முந்தா நேத்து பல்லாவரத்துல சீமான் அவர்கள் பேசினாரு. அதான் கேக்குறேன். வட்ட வட்ட பாறையில உன் வாய வச்சு தேக்கையில ஊரே கொண்டாடுதுன்ற மாதிரி தான் இருக்கு சீமான் பேசுற பேச்சு. புரியுதுங்களா? நீங்க சீமான் 15 வருஷமா இது வரைக்கும் நீங்க எங்கேயும் ஜெயிக்காம நீங்க கேள்வி கேட்குறீங்க. என்னன்னு, ஏன் பெரம்பூர்ல நின்னீங்க, ஏன் திருச்சி நின்று, ஏய் எங்க நின்னாலும் 2 இடத்துக்குனாலும் ஜெயிச்சார்ல, நீ 15 வருஷமா நிற்கிற, ஜெயிச்சியா? உன் கட்சி எங்கே வச்சிருக்கிறாங்க? டிஷ்யூ கூட யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வைப்போம். கரெக்டா? டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வீட்டுக்குள்ளே டாய்லெட்டுக்குள்ளே கொண்டு போவோம். கரெக்டுங்களா? உன்னை அந்த சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரலைப்பா அவங்க. ஒரு முறை கூட உன்னை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வரலன்னும் பொழுது உன்னை எங்கே வச்சிருக்காங்க? நீ எதற்கு இவ்வளோ தேவையில்லாத அவர் ஆணவ பேச்சு வேண்டி கிடக்கு? நீ அந்த பக்கம் போனால் பிஜேபி மேடையில் இட்டு பிஜேபி ஓட்டு கேட்குற, இங்கே வந்தேனாக்கா திமுக கூட போய் உட்காந்துக்கிட்டு நீ கூட்டு பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்தேனாக்கா ஏன்பா சசிகலா எடப்பாடியும் போய் சந்திச்சுன்னா அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிற. ஆனால் உன் நோக்கம் என்னன்னு சொன்னால் 2 திராவிட கட்சியை அழிக்கிறதுன்ற. இப்போ என்ன சொல்கிற? உன்னோட சித்தம் தானே? இல்லை சார், நடிகர் பின்னாடி போகிறாங்க. நடிகர் யார்? என்ன சொல்கிறாப்புல தெரியுமா?
நமக்கு எப்ப தேவை அதற்கேற்ப போல அதற்கு காலத்திற்கு ஏற்ப மாத்திக் கொள்ளலாம். சோ எந்த கட்சி கூட வேணாலும் நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சித்தாந்தத்தை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம்னு சொல்லி அவரே பேசிட்டாப்ல. அப்படின்னும் பொழுது அதை ஓரம் கட்டிருங்க. அது அன்வான்டட் சப்ஜெக்ட். வேற யாரும் என்ன பேசுறாங்க? டம்மி முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு தெரியல. பொதுவெளியில தானே பேசினாப்ல. எந்த அளவுக்கு தரங்கட்டு பேசுறது மக்களுக்கு தெரியும். என்னவா டம்மி முதல்வர். சரி, அதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்து பொம்மை முதலமைச்சர் ஊரே சொல்லிட்டு தனியாவா இருந்துச்சா? பொம்மையாவே ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. இவர் டம்மி அவரு. நான் கேட்குறேன், இப்படிதான் வந்து பேசி அழிஞ்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சராக அவர் உட்காந்துருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க போட்டது எங்களால தான் அப்படிலாம் நீ பேசிட்டு சுத்தவே முடியாது. திமுக நீ வெறும் 97 சீட்டு வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி வந்து ஆட்சியில் நீ உட்காந்துருந்தால தான் மைனாரிட்டியா. ஓகேவா? எங்களுக்கு மக்கள் பெரும்பான்மையை கொடுத்துருக்குறாங்க, பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. சரியான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கணும் பொழுது என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயமா, காமராஜர் வந்தார் கூட இனிமேட்டு ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கரெக்டா? இவர் வந்ததுக்கு பிறகு ஊழலை ஒழிச்சிட்டாரா இல்லையா? அப்போ ஊழல் என்ற ஒரு விஷயத்த வந்து ஒழிச்சிட்டாரு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் விட்டா நீங்கள் வந்து மனுவோடவா காசோட வராதுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறான பொழுது அப்போது சரியான நடவடிக்கை என்பது அவசியமாக உள்ளது. சரியான நடவடிக்கை தான் இந்த கைது நடவடிக்கையும். நீ தப்பு செஞ்சிருக்க, உன்னை கூட்டு போகிறோம், நீ நீதிமன்றத்தில் போய் நீ வந்து அங்கே போய் கெஞ்சுவியோ காலையில் இன்னைக்கு சாயங்காலமே வந்துட்டு வெளியே வந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் அரசாங்க தரப்புல அரெஸ்ட் பண்ணி அவரை உள்ள வைக்கிறக்கூடிய அந்த நோக்கம் எங்களுக்கு இல்லை அப்படின்றத தெளிவா நீதிமன்றத்துல சொன்னதுனாலதான் நீ வெளியில வந்திருக்கிற. இது நாங்க போட்ட பிச்சை. புரிஞ்சா? இல்லை எங்கள் வழக்கறிஞர்கள் வந்து நீ செஞ்ச வேலை, இதுக்கு முன்னாடி வந்து வழியாக யாரெல்லாம் எப்படிலாம் பேசி வச்சிருக்கிற அப்படின்ற எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்துனா தொடர்ச்சியாக அப்படி பேசுகிறதே அந்த கட்சிக்கு தொழிலாகவும் பொழப்பாகவும் வச்சுருக்கிறாங்க சார். இவ்வளோ தான் சார் அந்த கட்சியோட அறிவு, இவ்வளோ தான் சார் இவங்களுடைய நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் சொன்னாக்கா அடுத்த முறை நீங்கள் இந்த மாதிரி பேசி பாருங்கள். அந்த வாதத்தை வைக்கும்பொழுது நீதிபதி எப்பா நீ ஊருக்குள்ளே வளர்த்த வேணாம் உள்ளே உட்கார்னு சொல்லிடுவாங்க. இது நாங்கள் உன்னை உள்ளே வைக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால வெளியில் வந்திருக்கு. இது நாங்கள் போட்ட பிச்சை. அதனால் வெளியில் வந்தோன்னா கம்முன்னு உட்காந்துருக்கணும். அவ்வளோதான். உதயநிதி சார் அவர்களை கைது பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தவுடனே எல்லா எக்ஸ் அமைச்சர்களும் நீலாங்கரையில் உள்ள வீட்டு வாசல் வந்துட்டாங்க. உதயநிதி சார் அவர்களை கைது பண்ண போறாங்க. அவர் தான் சாரா? ஓ சரி. எல்லா எக்ஸ் அமைச்சர்களும் சாரை கைது பண்ண போறதுனால வந்து எக்ஸ் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு நின்றுருக்காங்க இல்ல? 16 அமைச்சர் தோத்து போயிருக்காங்க. யார் வந்தாங்க அப்ப? அந்த தோத்து போன KN நேர்லேருந்து இந்த மாதிரி நபர்கள் வந்திருக்காங்க. சரி, நீ தான் பெரிய ஆலமரம்னு சொன்னியே, எங்களை வந்து யாரும் தொட முடியாதுன்னு சொன்னீங்க. வந்திருக்காங்கன்னா உடனடியாக வெளியில் வர வேண்டியதானப்பா? உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இங்கே பாதுகாப்புக்கு ஃபஸ்ட்டு வெளியில் வந்து நின்று பேசினது யார்? ஒரு பெண்ணை குறித்து நீ ஆபாசமாக பேசினா, இங்கே ஒரு பெண்ணு தான் உனக்கு அரணா வந்து வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறையிட்ட. யார்? அவங்க மனைவி. புரிஞ்சா? அப்போது இவ்வளவு தான் உங்களுடைய இது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் மீசாவையே பார்த்தோம், ஸ்டாலின் உருட்டுறாருல. நான் வெளிப்படையாக கேட்குறேன், ஸ்டாலின் மீசாவில் கைது செய்யப்பட்டாரா? ஷா கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கு, ஸ்டாலின் மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டவரை தவிர மீசாவில் கைது செய்யப்படவில்லை. அப்போ மீசாவை பார்த்துட்டோம் இதெல்லாம் இங்கே சொல்லவே கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் முழுக்க தைரியமான ஆட்கள்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். 2 பேரை வந்து குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி வந்து 2 பேரும் இங்கிட்டு பேச வருது, 2 பேரும் அப்படி பேச வருது, 2 பேரும் இப்படி பேச வருது. பட்ஜெட்டுக்கு வந்து எங்களை வந்து இது பண்ண விட மாட்டுறாங்க, உள்ளே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வரதுக்காக அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு விஷயத்தை மக்களுக்காக பேசியிருக்கிறியா? முதல்ல 5 வருஷம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இருந்தீங்களா? என்ன அங்கே ஆக்கப்பூர்வமாக செஞ்சுருக்கீங்க உதயநிதி சொல்லுங்கள். முதல் நிகழ்ச்சி நீங்கள் கலந்துக்கிட்டதுல ஏர் ஷோ 5 பேரை வந்து காவ கொடுத்துட்டு ஓடி போன ஆட்கள் தான் நீங்கள். அப்போது தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சோம், அதற்காக ஒரு தீர்வு எட்டணும்ன்றது ஏதாவது ஒன்று இருக்கா? இந்த நீட்டை வச்சு எவ்வளோ பெரிய நாடகமாக போட்டீங்க நீங்கள்? எவ்வளோ பெரிய நாடகம்! முதல் கையெழுத்து நீட்லேயே நாங்கள் வந்து ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம்னு சொன்னேன். அதுக்கு செய்ய முடியலையா? மறுபடியும் தொடர்ச்சியாக மக்களுக்கு கேள்வி எழுப்பின உடனே உங்களோட அன்றைக்கு கூட்டணி இருந்த நபர்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் உட்பட்ட எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் கையெழுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மக்களை ஏமாத்தினேன்னா நீட்டை ஒழிக்க போகிறோம், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி 80 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி உன்னை நம்பி 80 லட்சம் பேர் கையெழுத்து போட்டால் நீ ஒரு மாநாடு நடத்தி அங்கே குப்பையில் தூக்கி போட்டு உனக்கு என்னென்னு ஆட்டிகிட்டு போன ஆட்கள் தான் நீங்கள். என்னும் பொழுது அப்போ மக்களை நீ என்னவா பார்க்குற? பெண்கள்லாம் உனக்கு வந்து இழிவாக போச்சு, உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவேன், போதைப் பொருளை பார்ப்ப, கை வைப்பீங்க, உங்கள் ஆட்சியில் என்ன வேணால் பண்ணுவீங்க, மக்களை தொடர்ச்சி அப்படி ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்கன்னும் பொழுது இப்படியாப்பட்ட நபர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இது போல் வந்து பெண்களை குறித்து பேசினால் உங்களை உள்ள தூக்கி வைக்க தான் செய்வோம். இந்த முறை நாங்கள் அரசாங்க தரப்பிலிருந்து உங்களை கைது பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு செய்யலைன்னு சொல்லி அரசாங்க வழக்கறிஞர்கள் சொன்னதுனால விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ இது தாவேக்க அரசு போட்ட பிச்சை. அதில் தான் இப்போ நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீங்க. ஸோ இதற்கு மேலே வாயை மூடிக்கிட்டு நல்ல அரசியலை பேச கற்றுக்க. இந்த நல்ல அரசியல் உங்களுக்கு தெரியாது. அப்போது நல்ல தலைவனை பார்த்து கற்றுக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.
தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா. Book your next holiday at Grand Royal Tours. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.